ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்காக நீ முஹப்பத் வைக்கிறது இதே மிகப்பெரிய பாக்கியம். நல்ல சீதேவிகளுக்கு மாத்திரம் தான் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுப்பான். இன்னைக்கு நாங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு தூரமாகிறோம், குடும்பத்தை விட்டு தூரமாகிறோம், மனைவியை விட்டு தூரமாகிறோம், உடல் சகோதர சகோதரிகளை விட்டு தூரமாகின்றோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு பொறுமையோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னிச்சிட்டேன்ப்பா, நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, நாங்கள் உங்களையும் மன்னிச்சிட்டோம் அப்படின்னு அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னிப்பு கொடுக்குறவங்க இருக்கிறாங்களே, இவங்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஞாபகத்துக்களை கியாமத்தில் வழங்குவான். ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கின்றாங்க. அருமை சஹாபாக்கள் அலிஹிம் ரிதுவானை பார்த்து சொல்றாங்க, இப்போ இந்த வழியால் ஒரு மனுஷன் வருவார், ஒரு மனிதர், ஒரு தோழர் வருவார், அவர் சுவனவாதி, அவர் என்னது சுவர்க்கவாதி என்றார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, யார் வருவா? வரக்கூடிய நேரத்தில் வாரார் யாரு? ஒரு அன்சாரி தோழர் வருகின்றார். இரண்டாவது நாளும் எப்படி வாராரு? இடது கையில் அவருடைய செருப்பை தூக்கி கொண்டு வாராரு. அவருடைய தாடியிலிருந்து வுது செய்த தண்ணீர் சொட்டு சொட்டாக வடிந்து கொண்டிருக்கின்றது. சஹாபாக்கள் பார்த்துறாங்க. பின்பு இரண்டாவது நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களோடு அருமை சஹாபாக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இப்பொழுது இந்த வழியால் வருவார், அவர் சுவனவாதின்றான். சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், இன்றைக்கு யார் வரப்போறாவோ? பார்த்தால் அதே அன்சாரி தோழர் வருகின்றார். மூன்றாவது நாளும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அருமை சஹாபாக்களோடு இருக்கக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்பொழுது இந்த வழியால் வருவார், அவர் சுவனவாதி. மூன்றாவது நாள் பார்த்தால் மூன்றாவது நாளும் அதே அன்சாரி சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அந்த வழியால் வராங்க, சுவர்க்கவாதி என்று யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அதே மாதிரி மூன்றாவது நாளும் நடைபெற்றது. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க, அந்த சஹாபிக்கு பின்னுக்கால போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு பாக்கியசாலி 3 நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சுவர்க்கவாதி, 3 நாளும் இவர் தான் வந்தாரு. அவருக்கு பின்னால போறாங்க யாரு? இன்னும் ஒரு தோழர் போறாங்க. நன்மைகள் செய்வதில் சஹாபாக்கள் முந்திக் கொள்வார்கள். இந்த பாக்கியம் எவ்வாறு கிடைத்தது இந்த தோழருக்கு, அன்சாரி தோழருக்கு எவ்வாறு கிடைத்தது என்று அதை பின்பற்றுவதற்காக இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பிரபல்யமான ஒரு சஹாபி, நெருக்கத்தை பெற்ற ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க பின்னால போறாங்க. எப்படியாவது இந்த அன்சாரி சஹாபியோட நான் கொஞ்சம் நாளா கழிக்கணும், 2-3 நாட்கள் நான் என்ன செய்ய வேண்டும், இவரோடு கழிக்க வேண்டும் என்று எப்படியோ அவர்களிடம் அனுமதியை பெற்றுவிட்டு அவருடைய வீட்டிலே தங்குகின்றார்கள். இந்த அன்சாரி தோழர் என்ன செய்கின்றார் என்பதை பார்ப்பதற்காக போறாரு. வளமை போன்ற யூசுவல் நடக்கின்றது. அவர் இரவு நேரத்தில் இபாதத்தும் செய்யல, இரவுல நல்லா தூங்கினாரு. ஆனா தூங்கக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் நடந்துச்சு, அவர் இங்கேயும் அங்கேயும் திரும்புற நேரத்தில் அல்லாஹ் ஜிக்ர் செய்வார். திரும்புற நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஜிக்ர் நாமினால வருது, மற்றபடி எதுவுமே இல்லை. சுபஹ் நேரத்தில் எழும்புறாரு, சுபஹுடைய தொழுகையை தொழுகிறாரு. இதே மாதிரி ஏனைய நாட்கள் மாதிரி போயிட்டு கொண்டிருக்குது. இரண்டாவது நாள் பார்க்குறாங்க அதே மாதிரி, மூன்றாவது நாள் பார்க்குறாங்க, மூன்றாவது நாளும் அதே மாதிரி தான் போகின்றது. அப்பொழுது அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அன்சாரி தோழரை பார்த்து சொல்றாங்க, இப்படி தான் நடந்துச்சு, பள்ளிவாசல் நாங்கள் உட்கார்ந்திருந்தோம், 3 நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்பொழுது வரக்கூடியவர் சுவர்க்கவாதி என்றார்கள். 3 நாளுமே நீங்கள் தான் வந்தீர்கள் தோழரே, நீங்க என்ன அமல் செய்கின்றீர்கள் என்பதை பார்ப்பதற்காகத்தான் நான் உங்களோடு இருந்தேன். பெருசா எந்த அமலும் எனக்கு தென்படவில்லை, நீங்கள் மேலதிகமான அமல்கள் செய்வது போன்று எனக்கு தென்படவில்லை என்று அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய நேரத்தில் அந்த தோழரும் சொல்றார், நான் பெரிய அமல்கள் எதுவும் செய்யறதில்லை, ஆனால் ஒரே ஒரு பழக்கம் மாற்றம் என்னிடம் இருந்தது, என்னவென்றால் எப்பொழுதும் எந்த முஸ்லிம் சகோதரரை பற்றியும் என்னுடைய உள்ளத்தில் நான் கெட்ட எண்ணம் கொள்ள மாட்டேன். யாரை பற்றியும் என்ன செய்ய மாட்டேன், கல்புல கெட்ட எண்ணம் கொள்ள மாட்டேன். மேலும் யாராவது அல்லாஹ் யாருக்காவது எந்த நியமத்தை யாருக்கு வழங்கினாலும் அதன் மீது நான் பொறாமையும் பட மாட்டேன். இந்த 2 பழக்கம், யாரை பற்றியும் உள்ளத்துல கெட்ட எண்ணம் கொள்வதும் கிடையாது, அல்லாஹ் யாருக்கு எந்த நியமத்தை வழங்கினாலும் அதன் மீது நான் பொறாமையும் பட மாட்டேன். அப்பொழுது அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இதுதான் காரணமாக இருக்கும், நிச்சயமாக இதுதான் காரணமாக இருக்கும், அல்லாஹு தஆலா உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை வழங்கி இருப்பதன் காரணம் இதுவாகத்தான் இருக்கும் என்பதாக அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார். எனவே இப்படி மஹப்பத்தை கொடுப்பது, ஒருவருடைய கல்பை நோவினை செய்யாமல் வாழ்வது, ஏதாவது செய்தாலும் மன்னித்து விடுவது, இவர்களுக்கு அல்லாஹு தஆலா கியாமத்தில் பல அந்தஸ்தை வழங்குகின்றான். இவர்களுடைய முகத்தை தான் அல்லாஹு தஆலா பிரகாசமான முகங்களாக கியாமத்தில் ஆக்குகின்றான். எனவே பாக்கியசாலிகள் யார்? இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் ஈமான் சலாமத்தோடு உலகத்தை விட்டு பிரிகின்றார்களே, இவர்கள் தான் பாக்கியசாலிகள்.